நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வாக்கிங் சென்று கொண்டிருந்த அக்கா தங்கை, சாலையில் நின்று கொண்டிருந்த பெண் திடீரென காணாமல் போனதால் அதிர்ச்சி. தலையில் பலத்த காயங்களோடு சிமெண்ட் தொழிற்சாலைக்கு பின் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த இளம்பெண். சகோதரன் கொலைக்கு காத்திருந்து பழி வாங்கிய இளைஞர். அப்பாவி இளம்பெண் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? செப்டம்பர் 11ஆம் தேதி காலையில 6 மணி இருக்கும். மல்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளம்பெண் ஒருத்தங்க விறுவிறுக்க போயிருக்காங்க. சார், நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல என் தங்கச்சிய ரோட்ல நிக்க சொல்லிட்டு நான் ஒரு மளிகை கடைக்கு பொருட்களை வாங்க போனேன். ஆனா திரும்பி வந்து பார்த்தப்போ என் தங்கச்சிய காணோம்னு சொல்லி அழுது இருக்காங்க. இதனால உடனடியா அந்த புகாரை வாங்கின போலீஸ் காணாம போன பாக்கியஸ்ரீய தேட ஆரம்பிச்சாங்க. மல்கேடா பகுதியில் உள்ள எல்லா பகுதிகளையும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா பாக்கியஸ்ரீய எங்க தேடியும் காணல. அதுக்கடுத்து ஊருக்கு வெளியே இருக்கிற சிமெண்ட் தொழிற்சாலை கிட்ட போய் பார்த்திருக்காங்க போலீஸ். அங்கதான் பாக்கியஸ்ரீ தலையில பலத்த காயத்தோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு பதறி போன பாக்கியஸ்ரீயோட குடும்பத்தினர் உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்து சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. அதை அடுத்து பாக்கியஸ்ரீய கொன்னது யாரு, அவங்களுக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு பாக்கியஸ்ரீயோட அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு என் மக ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் காலேஜுக்கே சேர போறா, அவளுக்கு யார் கூடவும் எந்த பகையும் இல்லைன்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. இதனால பாக்கியஸ்ரீ காணாம போன இடத்துல இருந்து தங்களுடைய விசாரணைய தொடங்கி இருக்காங்க போலீஸ். முதல்ல அந்த ஏரியாவுல உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ இளைஞர் ஒருத்தர் பாக்கியஸ்ரீய வாகனத்துல கடத்திக்கிட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அந்த வாகனத்தோட நம்பரை வச்சு சம்பந்தப்பட்ட இளைஞரோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்போ அங்க வீட்டுல பதுங்கி இருந்த நபரை பிடிச்சு போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. கர்நாடகாவில் உள்ள மல்கட்டா கிராமத்தை சேர்ந்த சென்ம பசப்பா அங்க உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையில தொழிற்சங்க தலைவரா இருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. இவருடைய 2வது மகள் பாக்கியஸ்ரீ இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அதே ஏரியாவை சேர்ந்த வினோத்ங்கிற இளைஞர் சிமெண்ட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல வினோத்துக்கும் சென்ம பசப்பாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சமீபத்துல அந்த கம்பெனில நிறைய பேரை பணி நிரந்தரம் செஞ்சிருக்காங்க. ஆனா வினோத்தை மட்டும் பணி நிரந்தரம் செய்யல. இதுக்கு சென்ம பசப்பா தடையா இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. அதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான வினோத் இத பத்தி தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் சொல்லி புலம்பி இருக்காரு. அதையடுத்து ரொம்ப மன கஷ்டத்துல இருந்த வினோத் தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. வினோத் உயிரிழந்துட்டதால அந்த குடும்பமே ரொம்ப சோகத்துல மூழ்கி போய் இருந்திருக்காங்க. ஆனா வினோத்தோட தம்பி மஞ்சுநாத் அண்ணனுடைய சாவுக்கு காரணமான சென்ம பசப்பாவோட குடும்பத்தை நான் சும்மா விடமாட்டேன், யாரையாவது ஒருத்தரை கொலை செஞ்சே தீருவேன்னு கொலை வெறியோட இருந்திருக்காரு. அதுக்கு மஞ்சுநாத்துடைய குடும்பத்தினர் அதெல்லாம் வேணாம், வினோத் உயிரிழப்புக்கு காரணமான சென்ம பசப்பாவுக்கு கடவுளே தண்டனை கொடுப்பாரு, அதனால நீ உன் வாழ்க்கைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத மஞ்சுநாத் சென்ம பசப்பா குடும்பத்துக்கு மேல கடும் கோபத்துல இருந்திருக்காரு. அதன்படி முதல்ல அவருடைய இளைய மகள் பாக்கியஸ்ரீய கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு
பாக்கியஸ்ரீயும் அவங்களுடைய அக்காவும் வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாக்கியஸ்ரீயோட அக்கா பக்கத்துல உள்ள மளிகை கடைக்கு போயிருக்காங்க. இந்த கேப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மஞ்சுநாத் தன்னுடைய வாகனத்துல பாக்கியஸ்ரீய கடத்திக்கிட்டு போய் இரும்பு ராடால சரமாரியா தாக்கி அடிச்சே கொன்னு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தீர விசாரணை செஞ்ச போலீஸ் கிட்டத்தட்ட 9 நாட்கள் கழிச்சு தலைமறைவா இருந்த மஞ்சுநாத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞரை வழிமறித்த நபர் என்ன ஏது என சுதாரிப்பதற்குள் வெடுக்கென துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட்ட பயங்கரம். நெஞ்சை பிடித்தவாறே துடி துடித்து உயிரிழந்த கணவர். மொத்த சம்பவத்துக்கும் மாஸ்டர் மைண்டாக இருந்த கொடூர மனைவி. நடந்தது என்ன? ஆள் நடமாட்டம் அதிகமான ஏரியாவில் திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. ரோட்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் தங்களோட வாகனத்தை நிறுத்திட்டு என்ன சத்தம்னு பதற்றத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ 2 வீலர்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் நடு ரோட்டுல நெஞ்சில கைய வச்சுக்கிட்டே பொத்துன்னு விழுந்திருக்காரு. அவருக்கு பக்கத்துல ஹெல்மெட் போட்டுட்டு பைக்ல நின்னுட்டு இருந்த ஒருத்தன் மின்னல் வேகத்துல பைக்ல தப்பிச்சு போயிருக்கான். கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தவரை அங்க இருந்தவங்க சேர்ந்து மீட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இளைஞரோட உயிர் அடங்கிருச்சு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் புலன் விசாரணையில இறங்கினாங்க. விசாரணையில அந்த இளைஞர் பேரு பிரமோத்ங்கிறது தெரிய வந்தது. பிரமோத்தை துப்பாக்கியால சுட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சப்ப பிரமோத்தை துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சு போன இளைஞரோட காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது. சிசிடிவி காட்சி அடிப்படையில அந்த நபரை மடக்கி பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. பீகார் மாநிலத்தில் உள்ள மோத்திஹரி தான் பிரமோத்துக்கு சொந்தமான ஊர். இவரோட மனைவி சுப்பிரதா குமாரி. பிரமோத் வேலைக்கு போற நேரத்துல வீட்டுல குழந்தைகளை பார்த்துட்டு இருந்த சுப்பிரதாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த விகாஸ் குமாருங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நட்பா ஆரம்பிச்ச இந்த பழக்கம் நாள் போக போக தகாத உறவுல போய் முடிஞ்சிருக்கு. கணவன் வேலைக்கு போனதும் விகாஸ வீட்டுக்கு வர வச்சு 2 பேரும் தனிமையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படியே கணவனுக்கு தெரியாம விகாஸோட தகாத உறவுல இருந்த சுப்பிரதாவோட வில்லத்தனம் கணவன் பிரமோத்துக்கு தெரிய வந்து வீட்டுல பிரளயமே வெடிச்சிருக்கு. இத்தனை நாள் போனது போகட்டும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழ்வோம், விகாஸ் கூட பேசுறத விட்டுன்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு பிரமோத். ஆனா கணவனோட அட்வைஸ இடது காதுல வாங்கி வலது காது வழியா வெளியே விட்ட மாதிரி எதையுமே கண்டுக்காம வழக்கம் போல தன்னோட காதலன் விகாஸ் கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க சுப்பிரதா. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சுப்பிரதாவை விகாஸ் கிட்ட பேச விடாம தடுத்திருக்காரு பிரமோத். பிரமோத்தை விவாகரத்து பண்ணிட்டு விகாஸோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பிரமோத் இப்படி பண்றாரேன்னு ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க சுப்பிரதா. அப்பதான் காதலன் விகாஸ் கூட சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் பிரமோத்தோட கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரோட தொல்லையே இருக்காது, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சுப்பிரதா விகாஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. காதலி சொன்னதை கேட்ட காதலன் விகாஸ் பிரமோத்தை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்கான். கத்தி அறிவாளை வச்சு வெட்டினா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு, பேசாம துப்பாக்கியால சுட்டு கொன்னுருவோம்னு முடிவு பண்ணிருக்கான். அதுக்காக கூலிப்படையை சேர்ந்த ஒருத்தன் கிட்ட டீல் பேசியிருக்கான் விகாஸ். அது மட்டும் இல்லாம தான் வச்சிருந்த 35,000 விகாஸ் கிட்ட கொடுத்து இந்த பணத்தையும் கூலிப்படையை சேர்ந்தவனுக்கு கொடுத்து பிரமோத்தோட கதையை கச்சிதமா முடிக்க சொல்லுன்னு சுப்பிரதா சொன்னதாகவும் கூறப்படுது. காதலி சொன்னபடியே கூலிப்படையை சேர்ந்த ரஞ்சன் குமார் கிட்ட பணத்தை கொடுத்திருக்கான் விகாஸ்.
இந்த டீலிங் நடந்தது 17ஆம் தேதி காலையில. அன்னைக்கு பிரமோத் வீட்ல இல்ல, பக்கத்து கிராமத்துல உள்ள தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தாரு. அதுக்கு பிறகு சுப்ரதா கிட்ட பிரமோத்துக்கு போன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு, வர்ற வழியில அவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கான் விகாஸ். அதே மாதிரி கணவன் பிரமோத்துக்கு போன் பண்ண சுப்பித்தரா என்ன ஏதுன்னு சொல்லாம பதற்றத்தோட பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ணி கணவனை வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. மனைவியோட பதற்றமான குரலை கேட்டதும் பயந்து போன பிரமோத் மறு நிமிஷமே 2 வீலரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. பிரமோத் வர்ற வழியில ஒரு வாகனத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு இருந்திருக்கான் அந்த கூலிப்படையை சேர்ந்த ரஞ்சன் குமார். தலையில ஹெல்மெட், தோல்ல பேக போட்டுட்டு பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பிரமோத் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன அவன் திடீர்னு அவரை வழிமறிச்சு பேக்ல இருந்த துப்பாக்கி எடுத்து நெஞ்சிலேயே சர்ற மாதிரியா சுட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். துப்பாக்கி குண்டுகள் பிரமோதோட நெஞ்ச தொலைச்சதுல கொஞ்ச நேரத்திலேயே அவர் துடிதுடிச்சு இறந்து போயிட்டாரு. மொத்த உண்மையும் விசாரணையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரமோத்தோட மனைவி சுப்ரதாவோட காதலன் விகாஸ், கூலிப்படையை சேர்ந்த ரஞ்சன் குமார்னு 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க. வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டு கிடந்த கதவு, வீட்டில் இருந்து கேட்ட குழந்தைகளின் அழுகை சத்தம், கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்ற அக்கம் பக்கத்தினர், இரத்த வெள்ளத்தில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த பெண், சிசிடிவி காட்சியில் சிக்கிய கொலையாளி, கட்டிய மனைவியை கணவனே கழுத்தறுத்து கொலை செய்தது ஏன், நடந்தது என்ன? அதிகாலை நேரம் மஞ்சுளாங்கிற பொண்ணோட வீட்டுல இருந்து 2 குழந்தைகள் கத்தி கதறி அழுதுருக்காங்க. குழந்தைகள் அழுற சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க மஞ்சுளாவோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ கதவு வெளிப்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கதவு வழியா ரத்தம் வடிஞ்சிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் வீட்டுக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு நினைச்சு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க மஞ்சுளா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொடூரமா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து ஷாக்கான கிராம மக்கள் அந்த குழந்தைகளை மீட்டு மஞ்சுளாவோட கணவர் சங்கர் எங்க இருக்காருன்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க. ஆனா சங்கரை எங்க தேடியும் காணல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மஞ்சுளாவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சங்கர் எங்க தப்பிச்சு போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவுல உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். அதுல புவனகிரி சாலையில சங்கர் நடந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் சங்கர் எங்க ஒளிஞ்சிருக்காரு, கட்டண மனைவியை எதுக்கு கொன்னாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தெலங்கானாவில் உள்ள அடகுத்தூர பகுதியைச் சேர்ந்த சங்கர் மஞ்சுளா தம்பதிக்கு 20 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கஷ்டத்திற்காக இந்த தம்பதி மும்பைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்க சங்கர் கூலி வேலையும் மஞ்சுளா வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டெய்லி காலையில வேலைக்கு போற சங்கர் நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவார். அப்ப மஞ்சுளா கணவனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காமலும் அவர் கூட சரியா பேசாமலும் செல்போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. இதனால மஞ்சுளாவோட நடத்தையில சங்கருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. எதுக்கு நீ என்ன கவனிக்காம டெய்லி செல்போனை பார்த்துட்டு இருக்க? சமீப நாட்களா உன்னோட நடவடிக்கை சரியில்லை, யாரு கூடயாவது தகாத உறவுல இருக்கியான்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். அதுக்கு மஞ்சுளா, நான் செல்போன்ல சும்மா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன், நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன், நீங்க தான் தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா மஞ்சுளாவோட பேச்ச சங்கர் நம்பவே இல்லை. அதே மாதிரி மஞ்சுளா யார் கூடவோ தகாத உறவுல இருக்கிறதா நினைச்சு சங்கர் அவங்கள டெய்லி சந்தேகப்பட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார்.
இதனால் கணவர் மேல வெறுப்படைஞ்ச மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு திரும்பி அனுபுரத்துல உள்ள தன்னோட அக்கா ராணி வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்து சங்கர் தன்னை சந்தேகப்பட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணதா அக்கா ராணி கிட்ட சொல்லி அங்கேயே தங்கி இருக்காங்க. மனைவி தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு சங்கர். இதனால மனைவியை சமாதானப்படுத்தி தன் கூட கூப்பிட்டுட்டு போக அவரும் ஹைதராபாத்துக்கு திரும்பி இருக்காரு. அடுத்து சங்கர் கிட்டையும் மஞ்சுளா கிட்டையும் ஊர் பெரியவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அப்போ சங்கர் நான் இனிமேல் என் மனைவியை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு உறுதி அளிச்சிருக்காரு. ஆனா பெரியவங்க முன்னாடி நல்லவன் மாதிரி பேசின சங்கர் மஞ்சுளா மேல கொலை வெறியில இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ராணியும் அவங்களோட கணவரும் வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. அப்போ சங்கர் மஞ்சுளா அவங்களோட 2 பசங்க மட்டும் வீட்டுல இருந்திருக்காங்க. அடுத்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு சங்கருக்கு முழிப்பு வந்திருக்கு. சங்கர் எந்திரிச்சு ஹாலுக்கு வந்து பார்த்தப்போ மஞ்சுளா செல்போனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன சங்கர் கிச்சன்ல இருந்த கத்தியை கொண்டு வந்து மஞ்சுளாவை கழுத்து அறுத்து கொடூரமா கொன்னு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி சங்கரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் சிறு சிறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த நபர் ருசி கண்ட பூனை அடுப்பங்கரை ஏறும் என்பது போல சதுரங்க வேட்டை படபானையில் அடுத்தடுத்து பல மோசடி. சாலையில் தனியாக நடந்து செல்லும் மூதாட்டிகள் தான் டார்கெட். 9 வருடமாக மோசடி பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த நபர் சிக்கினாரா? ஒரே ஒரு வழக்கில் மட்டும் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது எப்படி? மீதம் உள்ள வழக்குகளின் நிலை என்ன? டிசம்பர் 16ஆம் தேதி 2024 மல்லிகாங்கிற விவரம் தெரியாத மூதாட்டி ஆற்காடு சாலையில இருக்கிற பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த நபர் ஒருத்தர் நைசா மல்லிகா கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. மேடம், என் பேரு திருமலை, பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச கடை ஒண்ணு இருக்கு, அங்க 1500 ரூபாய்க்கு நகைக்கான கூப்பன் தர்றாங்க, நீங்க கடைக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நகையை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இருக்காரு. இத நம்பின மல்லிகாவும் அந்த நபர் கூடவே கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போனதுக்கு அப்புறம் பேக்ல இருந்து ஒரு கூப்பன் கார்டு எடுத்த திருமலை, நீங்க கழுத்துல அணிஞ்சிருக்கிற நகை, காதுல போட்டிருக்கிற கம்மலோட ஹால்மார்க் நம்பரை எழுதி தாங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மூதாட்டி அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட திருமலை, உங்க கம்மலை கழட்டி தாங்க, நானே பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மூதாட்டியும் கம்மலை கழட்டி கொடுத்திருக்காங்க. அதை அடுத்து அந்த கம்மலை வாங்கின திருமலை, நீங்க இங்கேயே இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு நாசூக்கா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. மூதாட்டியும் திருமலை இப்போ வருவான் அப்போ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் திருமலை வரவே இல்லை. இதனால தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட மூதாட்டி வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் திருமலைய பத்தி சுற்று வட்டார ஏரியாவில் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஏரியாவில் உள்ள ஒட்டுமொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல தான் திருமலை ஷெனாய் நகர ஏரியாவை சேர்ந்தவன்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அவரை தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் திருமலை யாரு, எத்தனை வருஷமா மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஃபுல் டீடைல்ஸையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஷெனாய் நகரை சேர்ந்த திருமலைக்கு இப்போ 50 வயசாகுது. கடந்த 10 வருஷமா எந்த ஒரு வேலைக்கும் போகாம இருந்த திருமலை மோசடி செஞ்சு நகைகளை ஆட்டைய போடுறத தான் தன்னுடைய பொழப்பாவே வச்சிருந்திருக்காரு. அதன்படி 2016ஆம் ஆண்டுல தான் இவர் மேல முதல் திருட்டு கேஸ் விழுந்திருக்கு. சின்ன சின்ன திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டு இருந்த திருமலை ருசி கண்ட பூனை அடுப்பங்கரை ஏறும் அப்படிங்கிற மாதிரி ரோட்ல தனியா நடந்து போற மூதாட்டிகளை டார்கெட் வச்சு மோசடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 2021ஆம் ஆண்டுல போரூர் சாலையில செல்விங்கிற மூதாட்டி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுத்த திருமலை, மேடம், பக்கத்துல ஒரு கல்யாண விழா நடக்குது, எல்லாருக்கும் இலவசமா பிரியாணி போடுறோம், நீங்க வந்து மணமக்களை
மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. இத நம்பின மூதாட்டி செல்வியும் கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாம நேக்கா கழுத்துல இருந்த 3 சவரன் நகையை திருடிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு திருமலை. இத மாதிரி கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மூதாட்டி ஒருத்தங்க கிட்ட பக்கத்துல உள்ள கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்குது, அங்க போயிட்டு மணமக்களை வாழ்த்துனா அவங்க 2000 ரூபாய் பணம் தருவாங்க, ஆனா நகை அணிஞ்சிருந்தா பணம் தரமாட்டாங்க, அதனால காதுல போட்டிருக்கிற கம்மலை கழட்டி மணிப்பஸ்குள்ள வச்சுட்டு என் கூட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. திருமலை சொன்னதை மூதாட்டியும் அப்படியே நம்பி இருக்காங்க. அதையடுத்து 2 பேரும் கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்காங்க. அப்போ மூதாட்டியோட கவனத்தை திசை திருப்பி நகைய ஆட்டைய போட்டுட்டு திருமலை அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராயப்பேட்டை வில்லியம்ஸ் சாலையில சூர்யாங்கிற மூதாட்டிய தனியா கூட்டிட்டு போய் அவங்க கவனத்தையும் திசை திருப்பி கழுத்துல இருந்த 6 சவரன் தங்க செயின், காதுல போட்டுட்டு இருந்த 1 பவுன் கம்மல் இதெல்லாம் திருடிட்டு போயிட்டாரு. சென்னையில மட்டும் இவர் மேல கிட்டத்தட்ட 18 கேஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுல மூதாட்டி மல்லிகா கிட்ட இருந்த நகைய மோசடி பண்ண வழக்கு பூந்தமல்லி குற்றவியல் நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு. இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி திருமலைக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காரு. இதே போல மிச்ச வழக்குகளும் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இந்த வழக்குகளையும் சீக்கிரமா தீர்ப்பு வழங்கணும்னு பாதிக்கப்பட்டவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. 1500 அடி பள்ளத்தில் குதித்து கல்லூரி மாணவர் தற்கொலை. உயிரை விட்ட சில நிமிடங்களுக்கு முன்பு தனது அண்ணனுக்கு வாட்ஸ்ஆப்பில் செல்ஃபி அனுப்பி உருக்கம். மகன் கைப்பட எழுதிய லெட்டரை பார்த்து சுக்கு நூறாக நொறுங்கிய பெற்றோர். மாணவரின் விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது என்ன? 17ஆம் தேதி அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்த அப்துல்ங்கிற இளைஞருக்கு அவருடைய தம்பி முகமது அனாஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்ததும் அப்துலுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. ஏன்னா டைகர் ஹில்ல உள்ள 1500 அடி பள்ளமான மரண பாறையில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறதாவும் அந்த பள்ளத்துக்கு மேல நிக்கிற மாதிரி செல்ஃபியையும் எடுத்து அனுப்பியிருக்காரு அனாஸ். அதே சமயம் இந்த செல்ஃபியை தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி இருக்காரு. அதை பார்த்ததும் ஷாக்கான அப்துலும் அனாஸோட ஃப்ரெண்ட்ஸும் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா அவருடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. உடனே ஆபீஸ்ல இருந்து கிளம்பின அப்துல் மரண பாறைக்கு போய் பார்த்திருக்காரு. சுத்தி முத்தியும் ஃபாரஸ்ட்ங்கிறதால அனாஸ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துல பாறைக்கு பக்கத்துல அனாஸோட பேகும் அதுக்கு பக்கத்துல மது பாட்டில்களும் டம்ளரும் இருந்திருக்கு. ஆனா அனாஸ் மட்டும் அங்க இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம படபடப்போட இருந்த அப்துல் போலீஸ்ல தகவல் தெரிவிச்சிருக்காரு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க அப்துல் கிட்டையும் அனாஸோட பெற்றோர் கிட்டையும் விசாரணை பண்ணாங்க. அனாஸ் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரா இல்ல இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு வேற எங்கேயாவது போயிருக்காரான்னு விசாரணையில இறங்குனாங்க. ஆனா அனாஸ் காணாம போய் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாகியும் அவரை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. வேற ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு அப்துல் வீட்ல சோதனை பண்ணியிருக்காரு. அப்போ வீட்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்ததை பார்த்த அப்துல் அதை திறந்து பார்த்திருக்காரு. அதுல ஒரு லெட்டரும் 3 ஃபேன்சி கம்மல் செட்டும் இருந்திருக்குது. அனாஸ் கைப்பட எழுதியிருந்த லெட்டரை படிச்சதும் மொத்த குடும்பமும் சுக்கு நூறா உடைஞ்சிட்டாங்க. நீலகிரி குன்னூர்ல உள்ள டார்லிங்டன் பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த அபு முகமது சாஜிதன் தம்பதிக்கு ஒரு மகள் 2 மகன்கள். 18 வயசான இளைய மகன் அனாஸ் குன்னூர்ல உள்ள பிரைவேட் காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அனாஸும் வட மாநிலத்தை சேர்ந்த இளம் பெண்ணும் ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்தே நல்ல நட்பா பழகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்கூல்ல ஆரம்பிச்ச இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜ் வரைக்கும் நீடிச்சிட்டு இருந்திருக்கு. அனாஸ் குன்னூர்ல உள்ள காலேஜ்ல சேர்ந்துட்டாரு. அந்த வடமாநில பொண்ணு கோவையில உள்ள காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் அனாஸுக்கு அந்த வடமாநில பொண்ணு மேல லவ் வந்திருக்கு. தன்னுடைய காதல வடமாநில இளம் பெண்கிட்ட சொல்லவே அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், லவ் எல்லாம் வேண்டாம், எனக்கு அதுல துளி கூட இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது மணிக்கணக்கில் அனாஸோட போன்ல
போன்ல பேசிக்கிட்டு இருந்த அந்த இளம்பெண் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நிமிஷ கணக்குல பேசி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சி என்னங்கிற ரேஞ்சுக்கு மாறி இருக்காங்க. ஏன் இப்படி மாறிட்ட, என்னாச்சுன்னு அனாஸ் கேட்டப்போ, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், ஃப்ரெண்டுங்கிற முறையில பேசுறதா இருந்தா மட்டும் பேசு, இல்லனா பேசாதன்னு கோவமா சொல்லியிருக்காங்க. அனாஸுக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் சாரையா கொட்டி இருக்கு. என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது, என் லவ்வை ஏத்துக்கோன்னு எவ்வளவோ போராடி இருக்காரு. ஆனா அந்த வடமாநில இளம்பெண் தன்னுடைய முடிவை மாத்திக்கவே இல்லை. சம்பவத்தன்னைக்கு காலையில, அதாவது 17ஆம் தேதி காலையில அந்த பொண்ணுக்கு போன் பண்ண அனாஸ், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அந்த கிஃப்ட ஓபன் பண்ணும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அனாஸ் சொன்னதை அந்த பொண்ணு பெருசா கண்டுக்கல. பிடிச்ச பெண்ணே நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டான்னு மன உளைச்சல்ல இருந்த அனாஸ் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்க முடிவு பண்ணிட்டாரு. 17ஆம் தேதி காலையில தான் போட்டிருந்த தங்க செயின், மோதிரத்தை, தன்னுடைய அக்கவுண்ட்ல இருந்த 12,000 ரூபாயையும் வித்ட்ரா பண்ணி நகைகளோட சேர்த்து அந்த பணத்தையும் வீட்டுல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பின அனாஸ் தான் கைப்பட எழுதின ஒரு லெட்டரை அலமாரி மேல வச்சுட்டு போயிருக்காரு. அதுல எனக்கு வாழவே பிடிக்கலன்னும், அம்மா அப்பா பூனைக்குட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க சொல்லி தன்னுடைய அண்ணன் அப்துல் பேரை குறிப்பிட்டு எழுதின அனாஸ் வீட்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மரண பாறைக்கு போயிருக்காரு. அங்க போனதும் 1500 அடி பள்ளத்துக்கு மேல நின்னு செல்ஃபி எடுத்து தன்னுடைய அண்ணன் அப்துலுக்கும் காதலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமா அனுப்பி நான் சாக போறதா மெசேஜும் அனுப்பிட்டு கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதிக மழையும் பனிப்பொழிவும் இருந்ததால கிட்டத்தட்ட 4 நாளைக்கு அப்புறம்தான் அனாஸோட உடலை வனப்பகுதியிலிருந்து போலீஸ்காரங்க மீட்டிருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனாஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல சோக பாடல்களை போட்டு தன்னுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினதா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. லவ்வுக்காக பெத்த அம்மா அப்பா அண்ணன்னு மொத்த குடும்பத்தையும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு அனாஸ். நாம இல்லைன்னா அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு செகண்ட் நினைச்சிருந்தா கூட அனாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாரு. தூக்கில் சடலமாக தொங்கிய மனைவி, தற்கொலை செய்து கொண்டதாக நீலிக்கண்ணீர் வடித்த கணவன், உண்மையை அம்பலப்படுத்திய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல், பின்னணி என்ன? மகளும் பேரனும் எப்படி இருக்காங்களோ என்ன பண்றாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மூதாட்டி. வீட்டுக்கு போய் மகளையும் பேரனையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருவோம்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. உங்க மக தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா மருமகனோட உறவினர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். இதை கேட்டு அந்த மூதாட்டிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. திருப்பத்தூர் நாற்றம்பள்ளியை சேர்ந்த 33 வயசான அறிவழகிக்கும் வெள்ளாளனூர் கிராமத்தைச் சேர்ந்த திருக்குமரன் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. திருக்குமரன் ரயில்வே துறையில கேங்மேன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். கல்யாணமாகி கொஞ்ச வருஷம் அறிவழகிக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாதான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பமாக இருக்கு. கல்யாணத்து அப்பவே அறிவழகிக்கு வீட்டில இருந்து நகை, பணம், சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி திருக்குமரன் மனைவி அறிவழகிய டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. எங்க வீட்டுல என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க, திரும்ப என்னால அவங்க கிட்ட பணம் கேட்க முடியாதுன்னு அறிவழகி சொன்னதும் கணவன் திருக்குமரன் மனைவிய சரமாரியா தாக்கி துன்புறுத்திருக்கான். இதுக்கிடையில அறிவழகி திருக்குமரன் தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இப்போது 8 வயசு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் திருக்குமரனோட குணம் மாறல. தொடர்ந்து பணம் கேட்டு மனைவிக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கான். அறிவழகி ஏதாச்சும் கேள்வி கேட்டா என் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், ஆனா அத பத்தியெல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லி மனைவிய கண்மூடித்தனமா அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான் அந்த கொடூரன் திருக்குமரன்.
அறிவழகியோட அப்பா சம்பத்தும் ரயில்வே துறையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். சம்பத்துக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் 20 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அதுல மகள் அறிவழகிக்கு வெள்ளாளனூர் கிராமத்திலேயே ஒரு வீட்டை கட்டி கொடுத்த சம்பத் சில வருஷத்திலேயே உடம்பு சரியில்லாம உயிரிழந்துட்டார். பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த திருக்குமரன் அறிவழகி பேருல உள்ள வீட்டை தன்னோட பேருக்கு மாத்தி தர சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அறிவழகி, எங்க அப்பா வாங்கி கொடுத்த வீட உன் பேருக்கு மாத்தி தர முடியாதுன்னு சொல்லவே கணவன் மனைவி இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திருக்குமரனோட சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வந்த அறிவழகி தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பத்தி பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்காங்க. அறிவழகியோட அப்பா சம்பத் சில வருஷங்களுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டதால தனியா இருக்கிற அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு எல்லா கொடுமைகளையும் தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு குடிபோதையில வீட்டுக்கு வந்த திருக்குமரன் மனைவி அறிவழகிய மகன் கண் முன்னாடியே சரமரியா போட்டு அடிச்சிருக்கான். அதுல சுய நினைவை இழந்த மனைவிய ஃபேன்ல சேலைய கட்டி தூக்குல தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி சொந்தக்காரங்க எல்லாரையும் நம்ப வச்சு நாடகமாடி இருக்கான் திருக்குமரன். முதல்ல அறிவழகி தற்கொலை பண்ணிக்கிட்டதா எல்லோரும் நம்பிட்டாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் 8 வயசு மகனோட வாக்குமூலத்திலையும் தான் திருக்குமரனோட வில்லத்தனம் வெளிச்சத்துக்கு வந்து பதற வச்சிருக்கு. மனைவியை அடிச்சு கொன்னது மட்டுமில்லாம அவங்கள தூக்குல தொங்க விட்டு நாடகமாடின திருக்குமரனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளி திருக்குமரன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.